ஹாய் குட்டீஸ், எப்பவும் உங்க மனசுல நிக்க போற கதைகளோட நான் உங்கள் சபரி மாணவி ஸ்டோரி டைமிலிருந்து. நவராத்திரி வந்தாச்சு. எல்லார் வீட்லயும் கோவில்லையும் கொலு வச்சு கொண்டாட ஆரம்பிச்சாச்சு. ஆனா பண்டிகைன்னா ஜாலியா இருக்கிறதும் ஸ்வீட் சாப்பிடுறதும் தானே நினைக்கிறீங்களா? இல்ல, உண்மையில ஒரு பண்டிகைக்கு பின்னாடியும் ஒரு அழகான கதை இருக்கு, நமக்கான பாடமும் இருக்கு. வாங்க, இன்னைக்கு நவராத்திரி கதை மூலமா அம்மா ரோஹனுக்கும் ரியாவுக்கும் என்ன சொல்ல போறாங்கங்கிறத நாமளும் தெரிஞ்சுக்கலாம். ஒரு நாள் ரோஹன் அவனோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வீட்டு தோட்டத்துல இருந்த மாமரத்துல ஏறி விளையாடிக்கிட்டு இருந்தான். அப்போ அங்க வந்த ரியா அவளும் மரம் ஏறுறதுக்கு முயற்சி பண்ணான். ஆனா அவ சின்ன பொண்ணு தானே, அவளால ஏற முடியல. அத பார்த்து ரோஹனும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் கிண்டல் பண்றாங்க. ரோஹன் சொல்றான், ரியா, நீ ஒரு பொண்ணு, உன்னால மரம்லாம் ஏற முடியாது, போய் வீட்டுக்குள்ளார போய் விளையாடு அப்படின்னு சொல்றான். அதை கேட்டு ரியா, ஏன் அண்ணா அப்படி சொல்ற? நீ எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணனா நானும் ஏறுவேன்ல, எனக்கும் கத்து கொடுண்ண, எனக்கும் உங்க எல்லாரோடையும் சேர்ந்து விளையாடணும்னு ஆசையா இருக்குண்ண அப்படின்னு சொல்றான். ஆனா ரோஹனும், ரியா சொல்ற பேச்சு கேட்க மாட்டியா, போய் வீட்டுக்குள்ளார விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸோட விளையாட ஆரம்பிச்சிட்டான். இது எல்லாத்தையும் தூரத்துல இருந்து அம்மா பாத்துக்கிட்டே இருந்தாங்க. அப்பா எதுவுமே சொல்லல. ஆனா சாயந்தரம் ரோஹனையும் ரியாவையும் அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு அழைச்சிட்டு போனாங்க. அன்னைக்கு நவராத்திரி ஆரம்பிச்சிருந்துச்சு. அதனால கோவில்ல கொலு வச்சிருந்தாங்க. அந்த கொலுவுல பார்வதி, லக்ஷ்மி, சரஸ்வதி, துர்கைன்னு எல்லா பெண் தெய்வங்களோட சிலைகளையும் வச்சு ரொம்ப அழகா அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. கொலுவை பார்த்த உடனேயே அம்மா முகத்துல ஒரு சின்ன சிரிப்பு வந்துச்சு. ரோஹன், ரியா, இந்த கொலு எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா? இது வெறும் பொம்மையால ஆனது இல்லப்பா. இந்த அழகான நவராத்திரி பண்டிகைக்கு பின்னாடி உலகத்துல இருக்க எல்லா பெண்களோட வீரமும் சக்தியும் ஒளிஞ்சிருக்கு. அந்த ரகசியம் என்னன்னு சொல்றேன் வாங்க அப்படின்னு நவராத்திரியோட கதைய சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. முன்னாடி ஒரு காலத்துல மகிஷாசுரன் ஒரு அசுரன் இருந்தான். அவன் பிரம்மா கிட்ட தவம் பண்ணி தனக்கு ஆணா பிறந்த யாராலையும், அது கடவுளோ மிருகமோ மனுஷனோ தேவனோ, ஆனா எந்த ஒரு ஆணாலையும் தனக்கு மரணம் வரக்கூடாதுன்னு வரம் வாங்கிக்கிட்டான். அந்த வரம் வாங்கினதுக்கு அப்புறம் அவனோட திமிரு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. யாராலையும் நம்மள எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற தைரியத்துல உலகத்துல இருக்கிற ஜனங்கள் எல்லாரையும் ரொம்ப கொடுமைப்படுத்தினான். அவனோட கொடூரமான செயல்களால இந்த உலகத்துல இருக்க எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதை பார்த்து பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 பேரும் என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாங்க. கடைசியில பார்வதி தேவி கிட்ட போய் உதவி கேக்குறாங்க. எல்லாரோட கஷ்டத்தையும் பார்த்த பார்வதி உலகத்தை காப்பாத்துறதுக்காக துர்கா தேவியா மாறினாங்க. அப்போ சிவன் தன்னோட திரிசூலத்தையும், மகாவிஷ்ணு தன்னோட சுதர்சன சக்கரத்தையும், பிரம்மா தன்னோட தண்டத்தையும் துர்கா தேவிக்கு கொடுத்தாங்க. இந்த ஆயுதங்கள் எல்லாம் துர்கா தேவியோட சக்திய இன்னும் அதிகமாக்குச்சு. சிங்கத்துல ஏறி சிம்ம வாகினியா போருக்கு வந்த துர்கா தேவிய பார்த்த மகிஷாசுரன் பயங்கரமா சிரிச்சான். சிரிச்சிட்டு, என்ன தோக்கடிக்க ஆண்களால கூட முடியாது, நீ கேவலம் ஒரு பொண்ணு, உன்னால என்ன செய்ய முடியும் அப்படின்னு கிண்டல் பண்றான். ஆனா துர்கா தேவி அவனோட திமிர பார்த்து சிரிச்சாங்க. 2 பேருக்கும் போர் ஆரம்பிக்குது. 9 நாள் ராத்திரியும் பகலும் தொடர்ந்து துர்கைக்கும் மகிஷாசுரனுக்கும் பயங்கரமான போர் நடக்குது. அசுரன் என்ன பண்றான்? பல மந்திரங்களையும் தந்திரங்களையும் உபயோகப்படுத்துறான். ஆனா துர்கா தேவி அவனோட எல்லா தந்திரத்தையும் தோக்கடிக்கிறாங்க. 10வது நாள் மகிஷன் ஒரு எருமையா மாற முயற்சி பண்ணப்போ அந்த ஒரு செகண்டை யூஸ் பண்ணி துர்கா தேவி அசுரனை கொன்னு மகிஷாசுர மர்தினியா இந்த உலகத்தையே காப்பாத்தினாங்க. அந்த போர் நடந்த 9 நாளதான் நம்ம நவராத்திரியா கொண்டாடுறோம். இந்த கதையை சொல்லிட்டு அம்மா ரோஹன் கிட்ட சொன்னாங்க, பாத்தியா ரோஹன், மகிஷாசுரன் தோத்ததுக்கான காரணம் என்ன தெரியுமா? அவன் பொண்ணுங்களோட சக்திய குறைச்சி எடை போட்டுட்டான். அதனாலதான் பிரம்மா கிட்ட கூட
எந்த ஒரு ஆணாலையும் தனக்கு சாவு வரக்கூடாதுன்னு வரம் கேட்டான். ஒரு பொண்ணு அவனை எதிர்க்க முடியும்னு கூட அவனுக்கு தோணவே இல்லை. ஆனா நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும்பா, ஒரு பையனால முடியாததை கூட ஒரு பொண்ணால செய்ய முடியும். பொண்ணுங்களுக்கு பலம் கிடையாதுன்னு மட்டும் நினைக்காத. ஒரு பொண்ணுக்குள்ளாரையும் ஒரு துர்கா இருக்காங்க. எப்படி சிவனும் விஷ்ணுவும் பிரம்மாவும் சேர்ந்து துர்கைக்கு அவங்களோட ஆயுதங்களை கொடுத்து அவங்கள இன்னும் பலமா ஆக்கினாங்களோ, அதே மாதிரி ரோஹன், நீ ரியாவை கேலி பண்ணாம அவளுக்கு உதவி செஞ்சன்னா அவளும் தைரியசாலியா வலிமையான ஒரு பொண்ணா வளருவா. உண்மையான பலங்கிறது மத்தவங்களுக்கு உதவி செஞ்சு அவங்களையும் பலசாலியா ஆக்குறது தான். இத சொல்லிட்டு ரியா கிட்ட திரும்புறாங்க. ரியா, உன்னால முடியாதுன்னு யாராவது சொன்னாங்கன்னா அதை எப்பவுமே காதுல வாங்கிக்காத. நீ உன்னை நம்பு. நீ செய்யணும்னு நினைச்சன்னா உன்னால எந்த உயரத்தையும் அடைய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அம்மா சொன்னதை கேட்ட ரோஹன் அவனோட தப்ப புரிஞ்சுக்கிட்டான். உடனே ரியாவை பார்த்து, ரியா, உனக்கு நான் மரம் ஏற கத்து கொடுக்குறேன், சரியா? அது மட்டும் இல்லாம எப்போ உனக்கு என்ன உதவி வேணும்னாலும் நான் உன் கூடவே இருப்பேன், சரியா? அப்படின்னு சொல்றான். அதை கேட்டோன்னு ரியா ரொம்ப சந்தோஷமாயி, தேங்க்யூ அண்ணா அப்படின்னு அவனை கட்டி பிடிச்சுக்கிட்ட. ஸோ செல்லக்குட்டீஸ், நீங்க நவராத்திரி குழுவை பார்த்துருக்கீங்களா? ஒரு பொம்மையும் தனித்தனியா இருக்கும். ஆனா எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து வைக்கும் பொழுது அது எவ்வளோ அழகா இருக்கு. அதே மாதிரிதான் ஒரு பையனுக்கும் ஒரு பொண்ணுக்கும் தனித்தனியான திறமைகளும் சக்தியும் இருக்கு. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, எல்லாரும் ஒத்துமையா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சோம்னா இந்த உலகமே ரொம்ப அழகா மாறிடும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? அப்போ மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல இன்னொரு சூப்பரான கதையோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்க மனசுல எப்பவும் நிக்க போற கதைகளோட நான் உங்கள் சபரி, மாணவி ஸ்டோரி டைம்ல இருந்து.